தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள். ஜனாதிபதி அலுவலகத்தில் உள்ளவை உட்பட அரசு நிறுவனங்களில் பயன்படுத்தப்படாத அனைத்து வாகனங்களும் விற்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி குறித்த வாகனங்கள் மார்ச் 31 முன்னர் விற்கப்படும் என்று அமைச்சர் வசந்த சமரசிங்க நாடாளுமன்றத்தில் அறிவித்துள்ளார். இதேவேளை அதன் மூலம் கிடைக்கும் அனைத்து வருமானங்களும் திரைசரையில் வரவு வைக்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு முந்தைய ஆட்சிகளில் இருந்தவர்கள் 800க்கும் மேற்பட்ட வாகனங்களை பயன்படுத்தியுள்ளதாகவும் அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். மேலும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் ஆலோசகர்களுக்கு மாத்திரம் சுமார் 68 வாகனங்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தொடர்ந்தும் குறிப்பிட்டுள்ளார். ஜப்பானுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொள்ளுமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதி அனுரவுடனான சந்திப்பின் போது இலங்கைக்கான ஜப்பான் தூதுவர் இசுமதா அகியோ இந்த அதிகாரப்பூர்வ அழைப்பை விடுத்துள்ளார். அத்தோடு இலங்கையில் துறைமுகம் சார்ந்த திட்டங்கள் மற்றும் டிஜிட்டல் மயமாக்கல் திட்டங்களுக்கு முதலீடு செய்ய ஜப்பானிய அரசாங்கம் இதன்போது உடன்பாடு தெரிவித்துள்ளது. இதேவேளை ஜப்பானிய அரசாங்கம் அண்மையில் ஆரம்பித்த பாதுகாப்பு ஒத்துழைப்பு உதவி திட்டத்தில் இலங்கையையும் இணைத்துக் கொள்ள நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் இசுமதா அகியோ குறிப்பிட்டுள்ளார். இரண்டாவது தொகுதி வாகனங்களாக நேற்று 196 வாகனங்கள் ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தை வந்தடைந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. முதல் தொகுதி வாகனம் நேற்றைய தினம் தாய்லாந்தில் இருந்து கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்தது. மார்ச் மாத இறுதிக்குள் 4000 வாகனங்களை இறக்குமதி செய்ய திட்டமிட்டுள்ளதாகவும் இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் தலைவர் இந்திக்க சம்பத் மெரிஞ்சிகே தெரிவித்துள்ளார். இன்று நாட்டின் பல பகுதிகளில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகரித்த மழை வீழ்ச்சி பதிவாகும் சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. வடக்கு, வடமத்திய, கிழக்கு, தென் மற்றும் ஊவா மாகாணங்களிலும் மாத்தளை மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பல இடங்களில் பிற்பகலில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. ஊவா மாகாணத்திலும் மட்டக்களப்பு, அம்பாறை, மாத்தளை, நுவரெலியா மற்றும் பொலனறுவை மாவட்டங்களிலும் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. மேல் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. 2021 ஆண்டு அனுராதபுரத்தில் உள்ள சிறுவர் காப்பகம் ஒன்றில் 17 வயதுடைய மாணவியை துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்திய சம்பவம் தொடர்பில் 2 கைதாகியுள்ளனர். இதன்படி 49 வயதான நன்னடத்தை மற்றும் சிறுவர் பராமரிப்பு திணைக்களத்தின் முன்னாள் ஆணையாளரும் 57 வயதான சிரேஷ்ட நன்னடத்தை அதிகாரியொருவரும் கைதாகியுள்ளதாகவும் காவல்துறை ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. கைதான இருவரும் விசாரணைகளின் பின்னர் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளனர். 2025 ஆண்டில் புதிய அரசியல் கட்சிகளை பதிவு செய்வதற்கான விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்ளும் பணி இன்று முதல் ஆரம்பிக்கப்படும் என இலங்கை தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. தேர்தல் ஆணைக்குழு நேற்று விசேட அறிக்கை ஒன்றை வெளியிட்டு இதனை தெரிவித்திருந்தது. தேர்தல் நோக்கங்களுக்காக அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாக கருதப்படுவதற்கான விண்ணப்பங்கள் இன்று பிற்பகல் 3 மணி முதல் மார்ச் 28 வரை 10 மணி வரை ஏற்றுக்கொள்ளப்படும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. அனுராதபுரம் போலீஸ் நிலைய தங்குமிட விடுதியில் நேற்று போலீஸ் சார்ஜென்ட் ஒருவர் நித்திரையின் போது உயிரிழந்துள்ளார். அனுராதபுரம் போலீஸ் தலைமையகத்தில் உள்ள போலீஸ் உணவகத்தின் பாதுகாவலராக பணியாற்றிய 57 வயதுடைய போலீஸ் சார்ஜென்ட் ஒருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். உயிரிழந்த போலீஸ் உத்தியோகத்தரின் சடலம் அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் கூறப்படுகின்றது.
மகனிக்கும நிறுவனத்தின் நிதியை குற்றவியல் ரீதியாக பயன்படுத்த உதவிய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட இரு முன்னாள் அதிகாரிகளை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. அதன்படி சந்தேக நபர்களை அடுத்த மாதம் 3ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க கொழும்பு நீதவான் நீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டது. போலீஸ் நீதி குற்றப்புலனாய்வு பிரிவினால் கைது செய்யப்பட்ட மகநெகுமவின் முன்னாள் பிரதி பொறுப்பதிகாரி அபிசிங்க மற்றும் முன்னாள் மேலதிக பொறுப்பதிகாரி அனகி பொறுக்கே மைக்கேல் ஆகிய இரு சந்தேக நபர்களையும் விளக்கமறியலில் வைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. புத்தளம் கல்லடி பிரதேசத்தில் உள்ள வீடொன்றில் யுவதியொருவர் மர்மமான முறையில் நேற்று உயிரிழந்துள்ளதாக புத்தளம் தலைமையக போலீசார் தெரிவித்தனர். புத்தளம் கல்லடி பிரதேசத்தைச் சேர்ந்த 19 வயதுடைய யுவதியே உயிரிழந்துள்ளார். சம்பவத்தன்று யுவதி தனது வீட்டில் மயங்கிய நிலையில் காணப்பட்டுள்ள நிலையில் அவரது பெற்றோர்கள் அவரை புத்தளம் ஆதார வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளனர். இதன்போது யுவதியை சோதனையிட்டு பார்த்த வைத்தியர்கள் யுவதி ஏற்கனவே உயிரிழந்துவிட்டதாக தெரிவித்துள்ளனர். யுவதியின் உடற்பாகங்கள் அரச பகுப்பாய்வு திணைக்களத்துக்கு பரிசோதனைகளுக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர். கெச்ரி 1446 புனித ரமலான் மாத தலைப்புறையை தீர்மானிக்கும் பிறைக்குழு மாநாடு இன்று வெள்ளிக்கிழமை மாலை மெக்ரிப் தொழுகையை தொடர்ந்து கொழும்பு பெரிய பள்ளிவாசலில் இடம்பெறவுள்ளது. இம்மாநாட்டில் கொழும்பு பெரிய பள்ளிவாசல் அகில இலங்கை ஜும்இய்யத்துல் உலமா முஸ்லிம் சமய பண்பாட்டு அலுவல்கள் திணைக்கள உறுப்பினர்கள் மற்றும் உலமக்கள் கலந்து கொள்ள உள்ளனர். நாட்டின் எப்பிரதேசத்திலாவது ரமலான் மாத தலைப்புரை தென்பட்டால் தகுந்த ஆதாரங்களுடன் 0112432110 அல்லது 0112451245 மற்றும் 0777316415 என்ற இலக்கத்துடன் தொடர்பு கொண்டு அறிவிக்குமாறும் கொழும்பு பெரிய பள்ளிவாசல் முஸ்லிம் மக்களை கேட்டுக்கொண்டுள்ளது. பாணத்துறையில் உள்ள வீடு ஒன்றில் இருந்து 82 கையடக்க தொலைபேசிகள் மீட்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அத்துடன் வீட்டின் உரிமையாளரான பெண் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் பாணத்துறை தெற்கு போலீசார் தெரிவிக்கின்றனர். நேற்று அதிகாலை நடத்தப்பட்ட விசேட சோதனையின் போது பல்வேறு இடங்களில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 82 கையடக்க தொலைபேசிகள் கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் மூத்த போலீஸ் அதிகாரியொருவர் தெரிவித்தார். நாட்டின் பாதுகாப்பிற்காக ஆயுதப்படைகளை அழைப்பதற்கான விசேட உத்தரவொன்றை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க பிறப்பித்துள்ளார். பொது பாதுகாப்பு சட்டத்தின் பிரிவு 12/40 கீழ் ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களின்படி இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. நாட்டு மக்களிடையே அமைதியை பேணுவதற்கான தேவையை கருத்தில் கொண்டு இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசாங்கத்தின் வரவு செலவு திட்டத்தில் தாதியர்களுக்கான மேலதிக நேர கொடுப்பெனவு குறைக்கப்பட்டுள்ளதாக யாழ் போதனா வைத்தியசாலை தாதியர் சங்க தலைவர் தர்மகுலசிங்கம் பானுமகேந்திரன் தெரிவித்துள்ளார். அத்தோடு தாதியர்களின் பதவி உயர்வு காலம் நீடிக்கப்பட்டுள்ளமை சுகாதார ஊழியர்களை முழுமையான பாதித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதன்போது தாதியர்களுக்கு பாதத்தில் சரியான நீதியை பெற்றுக்கொண்டு குறைக்கப்பட்ட மேலதிக நேர கொடுப்பனவை அதிகரி பதவி உயர்வை பழைய முறைப்படி வழங்கு ஆகிய பதாதிகளை ஏந்திய வண்ணம் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். அத்தோடு அரசாங்கம் இந்த விடயம் குறித்து உரிய நடவடிக்கை எடுக்காவிடில் நாடளாவிய ரீதியில் பாரிய போராட்டங்களை நடத்த அரசாங்க தாதியர் சங்கம் திட்டமிட்டுள்ளதாகவும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்துள்ளனர். கனேமுள்ள சஞ்சீவ படுகொலையை திட்டமிட்ட துபாய் தலைமறைவாக இருக்கும் கெகல் பத்ர பத்மேவுக்கு பாகிஸ்தானில் உள்ள போதைப்பொருள் கடத்தக்காரர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பு ஏற்பட்டுள்ளதாக புலனாய்வு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. கனேமுள்ள சஞ்சீவ கொலை செய்யப்பட்டதை தொடர்ந்து கொந்தளிப்பில் இருக்கும் சஞ்சீவவுக்கு விசுவாசமான பாதாள உலக நபர்கள் தங்கள் அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ள பத்மேவின் நெருங்கிய கூட்டாளிகள் மற்றும் அடியாட்களை கொலை செய்ய தயாராகி வருவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் சஞ்சீவ கொலையை தொடர்ந்து பாகிஸ்தானில் உள்ள போதைப்பொருள் கடத்தல்காரர்கள் மத்தியில் கெகல் பத்ர பத்மேவுக்கு அங்கீகாரம் கிடைத்துள்ளதாகவும் புலனாய்வு தகவல்கள் தெரிவிக்கின்றன.
இத்துடன் தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலியுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.